ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த கோடை காலம் வந்தால் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் பார்த்தோம்னா நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இருக்கும். அதை யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப கடுத்து போகிற மாதிரி இருக்குங்க, ரொம்ப வலியாக இருக்குது. முக்கியமாக இந்த பிளாடர் இருக்கக்கூடிய இடத்துல, சிறுநீர் பை இருக்குதுங்களா, இந்த இடத்துல ரொம்ப இன்ஃபெக்ஷன், வலி, அடிவயிற்று வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போகிறேங்க, யூரின் வர மாதிரியே இருக்குது, ஆனால் நான் யூரின் போனேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப மஞ்சள் நிறத்தில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும் ரொம்ப வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறதும் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி வெயில் காலங்களில் இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு இந்த ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள், இந்த சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலோடு போகிறது, சில நேரங்களில் நமக்கு ரத்தம் கலந்து வெளியேற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெமச்சூரியா அப்படின்ற கண்டிஷன், சில ஆண்களுக்கு யூரின் போகும்போது அதிக உஷ்ணம் காரணமாக விந்து கலந்து அதில் வெளியேறும், ஸ்பெர்மட்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விந்து கலந்து யூரினில் வெளியேறிக்கிட்டே இருந்ததுன்னா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், உடலில் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கிறது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த பிளாடரில் இன்ஃபெக்ஷன், போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் கழித்த பிறகு நமக்கு கொஞ்சம் யூரின், ஒரு 20 ml 50 ml இந்த மாதிரி யூரின் அந்த பிளாடர்லேயே கொஞ்சம் தேங்க ஆரம்பிச்சிடும். இதில் தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறை யூரின் போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பிளாடரில் சிறுநீர் கொஞ்சம் தேக்கம் ஏற்படும்பொழுது அதிகமான இன்ஃபெக்ஷனும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, யூரின் போகும்போது எரிச்சல், நீர் கடுப்பு இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? முக்கியமாக இந்த யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சிறுநீரகங்கள்லேருந்து நம்ம யூரின் கலெக்ட் ஆகி பிளாடரில் கலெக்ட் ஆகி வெளியில் வர வரைக்கும் இருக்கக்கூடிய பேசேஜில் ஏதாவது சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதோ இல்லை ரீனல் கால்குலைனால் நமக்கு அங்கே அதிகமான பாதிப்புகள் இருந்தாலோ பிரச்சனைகள் வருது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு உணவு குளிர்ந்த உணவுகளாக எடுக்கணும். ஸோ நிறைய விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிடணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும். முக்கியமாக பேரீச்சம்பழம் ரொம்ப முக்கியம். ஸோ நீர்க்கடுப்பு இருக்கக்கூடியவங்க இந்த பேரீச்சம்பழம் தினமும் ஒரு 4-5 பேரீச்சம்பழங்கள் சாப்பிடணும். இதிலே உலர்ந்த பேரீச்சம்பழம் கஜூர்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஜூர்காயை நம்ம பயன்படுத்தி, அதாவது கஜூர்காயை பாலில் வேக வைத்து, ஒரு 2-3 கஜூர்காயை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பாலில் வேக வைத்து தினமும் அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இன்ஃபெக்ஷன், முக்கியமாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது இந்த கோடை காலங்களையும் நிறைய பேருக்கு இந்த நீர்க்கடுப்பு அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பாதாம் பிசின் பயன்படுது. ஸோ கொஞ்சமாக நம்ம பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வச்சிடணும். இது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஊற வச்சாலே நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம தண்ணீரில் கலந்து காலையில் தினமும் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீராகாரத்துலேயோ மோர்லேயோ இல்லை வெறும் தண்ணீர்லேயோ நம்ம பாதாம் பிசினை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், இந்த சிறுநீரக பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நீர்முள்ளி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதில் நீர்முள்ளி, நெருஞ்சில் விதைகள் இது எல்லாமே சேர்ந்துருக்கும். இதனோட துளசி விதைகள், சோம்பு இது எல்லாமே சேர்ந்து ஒரு கஷாயமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நீர்முள்ளி கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு எந்த நேரத்தில் நம்ம குடிக்கணும், காலை இரவு 2 வேளையும் நம்ம ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபுட் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் ஒரு ஸ்பூன் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதை பயன்படுத்திட்டு வரணும். கொதிக்க வச்சு ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து குடிக்கும்போதே இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய குங்குளிய பருப்பம், சிலாசித்து பருப்பம்,
இந்த மருந்து வகைகளை இளநீர்லேயோ மோர்லேயோ கலந்து குடிக்கும்போது உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சில பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் இந்த குங்குளிய பருப்பும் சிலாசித்து பருப்பும் ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சிட்டிகை அளவு எடுத்து இளநீர்லேயோ மோர்லேயோ கலந்து நம்ம அடிக்கடி நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தா கூட போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்க்கடுப்பு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு வாழைத்தண்டு சாறு பயன்படுது. இதை பயன்படுத்தலாம். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது, அதாவது எண்ணெயில் ரொம்ப பொரித்த உணவுகள், மசாலா சேர்ந்த உணவுகள், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் கழிவுகள் ரொம்ப சேர்ந்துச்சுனாலும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, அதிகமாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், வெள்ளை பூசணி, சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும்போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதேமாதிரி நீர்க்கடுப்பு, அடிவயிற்றில் எரிச்சல் இருக்குனாலும் இது பயன்படுத்தலாம். இரவு தூங்கும்பொழுது ஒரு 5 துளிகள் விளக்கெண்ணெயை தொப்புளில் வச்சுட்டு தூங்கணும். ஸோ இந்த மாதிரி தூங்கும்பொழுது உடலில் உஷ்ணம் இருந்தாலும் சரி, உஷ்ணத்தினால் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகளும் நமக்கு குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.